வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், கோபம். பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். வீரம் அதிகமாச்சுன்னா அதுக்கு இப்போ ரவுடிசம்னு சொல்லுவோம், அது நெகட்டிவ். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு 70% 90% வரைக்கும் தனுசு ராசிக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் கோபம் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரனால ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக வரனால பிரச்சனைகள் அதிகமாக வரும். அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால் இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமான என்னாகும், ஓவர் டோஸ் என்னாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம், அது பாதகம். ரவுடிசம்னால பாதகம் வரும். அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது, சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும். செவ்வாய் பயிற்சி, இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ அதாவது இந்த பதிவில் இந்த வரிசையில் தனுசு ராசி, தனுசு ராசியிலே செவ்வாய் பகவான், தனுசு ராசி குருவினுடைய வீடு, தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள், அதனால் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி. தனுசு ராசிக்கு எத்தனை சதவீதம் செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 70% 90% வரைக்கும் தனுசு ராசிக்கு அனுகூலமாக இருக்கும். அப்போ யாருக்கு 70, யாருக்கு 90, யாருக்கு இடைப்பட்டது? தனுசு ராசியில் 3 நட்சத்திரம், மூல நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு, பூராடம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு, உத்திராட நட்சத்திரம் பாதம் 1 பிறந்தவர்களுக்கு ராசி தனுசு ராசி தான். இப்போ மூல நட்சத்திரத்தின் அதிபதி யார்? கேது பகவான். கேது பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள், அதனால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு 70% தான் செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் சொல்ல முடியும். அடுத்து பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில், பூராட நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் 2 பேருக்குமே பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது. அதனால் 80% செவ்வாய் பயிற்சி பலன்கள் பூராட நட்சத்திரத்திற்கு இருக்கும். அடுத்து உத்திராட நட்சத்திரம் பாதம் 1. உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சூரிய பகவான். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள், அதனால் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் பாதம் 1 பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் 90% மேலே அனுகூலமாக இருக்கும். இப்போ தனுசு ராசியில் செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்களை பார்ப்போம். தனுசு ராசினாலே நேர்மை நீதி தான், அதனால் நேர்மையாக இருப்பீங்க. செவ்வாய் இருக்கிறனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா பிரச்சனைகள் வரும். ஓவர் டோஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். தனுசு ராசி, ராசினாலே உடல். உங்கள் ராசியில், அதாவது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான்னா ஹீட்டு, தமிழில் உஷ்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, உங்கள் பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தொந்தரவுகள் இருக்கும். அதனால் முடிந்த அளவு பாடியினுடைய டெம்பரேச்சரை அதிகமாக ஆக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் கோபம் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரனால ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக வரனால பிரச்சனைகள் அதிகமாக வரும்.
இது எல்லாத்துக்குமே காரணம் கோபம்தான். கோபத்தை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஆர்கியூமெண்ட் வர மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஆர்கியூ பண்ணுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. தனுசு ராசி செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பலன் பாசிட்டிவாக தான் இருக்கும். நேச்சுரலாகவே செவ்வாய் பயிற்சி இருக்கிறனால, செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் நேச்சுரலாகவே பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பலன்கள் இருக்கும், பாசிட்டிவான பலன்கள் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மாணவர்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். நல்லா படிப்பீங்க. ஸ்கூலில் காலேஜில் காம்படிஷன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருந்ததுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் உண்டு. செவ்வாய் பயிற்சியில் எந்த கடவுளை கும்பிடணும்னா, மூல நட்சத்திரம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க, அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, அல்லது குரு பகவானை வழிபடுங்க. புராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் பெருமாளை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. உத்திராடம் நட்சத்திரம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுங்க, குரு பகவானை வழிபடுங்க. இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.